இப்போ பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு உள்ள நாம வந்து படி அமைக்கிறோம் அப்படின்னா, அது நம்மளுடைய பிரைவசி சம்மந்தப்பட்டது. இப்போ 1 ஃப்ளோர், 2ண்ட் ஃப்ளோர் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆக்குபை பண்ணி இருப்போம். இப்ப வாடகை வீடு அப்படின்னு வரும்பொழுது, அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா, வடமேற்கு, தென்மேற்கு, தென்கிழக்கு இப்படி ஏதோ ஒரு இடத்துல என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு பெரிய படிய போட்டுர்றாங்க. ஆமா. அந்த படிக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா, சேஃப்டிக்காக அந்த படிக்கு ஒரு சுவர் வச்சு, அதுல கிரில் போட்டு பூட்டிடுறாங்க. இப்ப இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த படியுடைய கனம் அந்த மூலைகள்ல அதிகமா வெயிட்ட வந்து இன்கிரீஸ் பண்ணி விட்டுடுது. ம். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப வடக்கு பார்த்த வீடு ஒருத்தர் கட்டுறாங்கன்னு வச்சுப்போமே. இப்ப மாடிக்கு போடுறதுக்கு அவங்க படி எங்க போட்டிருப்பாங்கன்னா, வடமேற்கு பகுதியில தான் போட்டிருப்பாங்க. இந்த வடமேற்கு பகுதியில படியும், அந்த படிய சுற்றிலும் சுவரும் அமைத்து, அத வந்து இப்ப தான் படிய வந்து வெளிய தெரியக்கூடாதுன்றதுக்காக ஒரு டிசைன் போடுறாங்க இல்லையா? அந்த மாரி அமைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அங்க ஈசானியம் அப்படின்றது வெட்டுப்படுது. ஓகே. அப்போ இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப 2 பேரு வீட்டுக்கு மேல ஒரு 2 வீடு, 3 வீடுன்னு இருக்குன்னா, அந்த படியில ஒரு நாளைக்கு 50 முறை ஏறி நடக்க, அந்த வடக்கு சார்ந்த வடமேற்கு பகுதி பயங்கரமா என்ன ஆகுதுன்னா, ஆக்டிவேட் ஆகிடுது. ம். அப்ப இந்த இடத்துல பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இதனுடைய தாக்கத்த வந்து அந்த வீட்டு மனை யாருடைய பெயரில் இருக்கிறதோ, அவங்க தான் அனுபவிக்கிறாங்க. ஏன்னா, இவங்க தான் வாடகை குடுத்துடுறாங்கல்ல. ம். ம். இப்ப மேல வாடகைக்கு இருக்கிறவங்க வாடகைக்கு கொடுக்கும் பொழுது, அவர்களுக்கும் அந்த வீட்டு ஓனருக்கும் என்னென்னலாம் சம்மந்தமே இல்ல. எனக்கு தெரிந்து ஒரு வீட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டு ஓனர விட வீட்டுக்கு வாடகை வருபவர்கள் தான் வளர்ந்து செல்கிறார்கள். வீட்டு ஓனர் வளரல. காரணம் என்ன அப்டின்னா, அந்த வடமேற்கு தாக்கம், அந்த மூலைகள்ல வெளிப்படி அமைக்கக்கூடிய அந்த தாக்கம் இருக்கு இல்லையா? இது எல்லா வகையிலுமே அந்த ஓனர தான் என்ன பண்ணுதுன்னா, பயங்கரமா அஃபெக்ட் பண்ணுது.